ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ண ஆஃபர்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கிஷோருக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டுட்ருக்காங்க. ரசத்துக்கு வந்து ஊறுகாய் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட்டு பார்த்தோன்னே இதே மாதிரி தான் வந்து சந்தியாவும் டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருப்பா. இந்த டேஸ்ட் யார்கிட்டேருந்து வந்துச்சுன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. உங்ககிட்டேருந்து தான் வந்துச்சு. உங்களோட நினைவுகளோட தான் அவள் இத்தனை வருஷம் அங்கே வந்து இருந்திருக்கா. எனக்கு தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. இவங்க அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டாங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய குத்தம்னு சொல்லிட்டு நம்ம இத்தனை நாளாக வந்து தள்ளி வச்சுருக்கோமே கிஷோரியும் சந்தியாவும். கடைசி நேரத்தில் சந்தியாவை முகத்தை கூட நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம். அப்பன்னு பார்த்தா இனிமேல் மாயாவை கண்ணும் கருத்துமா பத்திரமா தனலட்சுமிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ அது எல்லாத்துக்கும் வந்து நம்ம தான் பொறுப்புங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இத்தனை நாளாக பண்ண தப்பை வந்து உணர்ந்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம். நம்ம தப்பு பண்ணல, தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இனிமேட்டு மாயா வந்து நம்ம பெத்த பொண்ணாக பார்க்கணுங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல. கிஷோர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மாயா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ என்னம்மா அமெரிக்காவில் இருக்கிற காலேஜில் வந்து ஆன்லைன் மூலிமா படிக்க போறியா இல்லை இங்கேயே வந்து படிக்க போறியா அப்படின்னு சொன்னோன்னே தெரியல என்ன பண்ண போகிறேன்னு, எனக்கு எந்த முடிவு எடுக்கும்னு தெரில. இங்கே இருக்கிறவங்க யாராவது பார்த்து முடிவு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி மாயா சொன்னோன்னா ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி. இந்த வீட்டுக்கு பொண்ணாக மாறிட்டால அப்படின்னு சொல்லும்போது வந்து ரகுராம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. உடனே அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி. ஒரு பக்கம் வந்து ரகுராம், என்னப்பா நீ ஏதாவது ஒரு முடிவு எடுக்க மாட்டியா இன்னொன்று அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சீனு. மாயா படிக்கிற கோர்ஸ்லாம் அப்படியே இங்கே இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிடிச்சது தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிடைச்சதை பிடிச்சது மாதிரி ஏற்றுக்கிட்டா வேலை முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போனா இந்த பதில் எல்லாத்துக்குமே சம்மதம் தான், இந்த வீட்டில் வந்து பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லாமல் சொல்லிட்டா மாயா. இது போதாதான் நமக்குங்கிற மாதிரி ரகுராம் வந்து மனசுக்குள்ளே வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. வெளியில் வந்து காட்டிக்கல. ஏன்பா அவள் தான் அவ்வளோ சொல்லிட்டா, அப்போனா இப்போ இனிமேட்டு நீ என்னப்பா முடிவு எடுக்க போகிறேன்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏங்க உடனே வந்து நாளைக்கு நம்ம காலேஜில் போய் என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு எல்லாத்தையும் வந்து பார்த்து விசாரிச்சுட்டு மாயாக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ நம்மளே பார்த்து நல்லதாக சேர்த்து விட்டுறலாங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பி ரகுராம் வந்து ஜானகி வந்து பார்க்குறாங்க. உனா என்னப்பா ஜானகியே பார்த்துக்கிட்டு இருக்க, நீ என்ன பதில் வந்து சொல்ல போகிற எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சுட்டே இருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் கிஷோர்லேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கள் கூடயே வந்து படிக்கட்டும் பவானி வந்து பேசுனாங்க. நாங்கள் 3 பேரும் ஒத்துமையாக போயிட்டு வந்தா எங்களுக்கும் துணையாக தானே இருக்கும். மாயா வேற ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து சிரிச்சிட்டே வந்து பேசுனாங்க. ஒன்றாவே படிக்கட்டும், தனலட்சுமியை வந்து மாயா நல்லா பத்திரமாவே பார்த்துப்பா, இது போதாதா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் இனிமேட்டு என்ன சொல்ல போகிறாங்க, என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பட்டமாக வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரகுராம் வந்து இந்த அளவுக்கு இறங்கி வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஜானகி அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் பொங்க ஆரம்பிச்சிருது. சந்தியா, உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை வந்து காப்பாற்றிட்டேன், கூடி சீக்கிரம் வந்து நல்லபடியாக அவள் படித்து முடித்தோன்னே அவளுக்கான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருவேங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆனந்தமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா. ரமணி பாட்டி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பரவாயில்ல, என் பையன் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். மாயா இனிமேட்டு எனக்கு இன்னொரு கண்ணு மாதிரி. தனலட்சுமி நான் எப்படி பார்த்துக்கிறேன்னா அதே மாதிரி தான் மாயாவையும் பார்த்துக்க போகிறேன். என் பையன் இல்லாட்டி நல்லா குழஞ்சி போயிருப்பான். தனலட்சுமி பண்ண தப்ப இந்த கிரெடிட் எல்லாத்துக்குமே வந்து நான் மாயாவுக்கு தான் கொடுக்க போகிறேன். இனிமேட்டு நான் மாயாவுக்கு பக்கபலமாக இருக்க போகிறேன். அவளும் எனக்கு பேத்தி மாதிரி தானேங்கிற மாதிரி உற்சாகமாக ஆனந்தமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல. கிஷோர், உனக்கு பயணத்துக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நான் பார்த்து போயிட்டு வாப்பா. ஓம் பொண்ணை, அதாவது ஏன் பேத்தியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். உங்கள் வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தை வரும் நான் எதிரியே பார்க்கலங்கிற மாதிரி சூப்பராக பேசிட்டு கிஷோர் மட்டும் கிளம்புறாங்க. மாயா, திருப்பி யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுத்துடக்கூடாது. இனிமேட்டு உன்னோட வாழ்க்கையெல்லாம் வேறு மாதிரி ஆக போகுது, சரியா? சரிப்பா, எல்லாருக்கும் நமக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, பிடிச்சதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாலே போதுமானதுங்கிற மாதிரி ஹாப்பியாக பேசுகிறாங்க. இந்த பக்குவம் இருந்துட்டாலே போதும், இனிமேட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்ககிட்ட தகவல் சொல்ல மாட்டோம். எங்கள் வீட்டு பொண்ணு தப்பு பண்ணால் அவங்கள்ட்ட நான் சொல்லிகிட்டே இருப்போம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இனிமேட்டு மாயாவோட எதிர்காலத்துக்கு நான் பொறுப்புங்கிற மாதிரி ரகுராம் வந்து வாக்குறுதி வந்து கொடுக்குறாங்க. இந்த வார்த்தை போதும், நான் எதுவும் தப்பாக எதுவும் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் தப்பாக பேசலைங்க, நாங்கள் தான் உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு நாங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ரகுராம் வந்து பெருந்தன்மையாக வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து மாயாவும் தனலட்சுமியும் ஹைஃபை வந்து பண்ணிக்கிறாங்க. இனிமேட் ஒன்றா தான் போக போகிறோம், ஒன்றா படிக்க போகிறோம், சூப்பர். இந்த மாதிரி வாழ்க்கையை நான் எதிரியே பார்க்கல தெரியுமா.